தமிழ் வாசிப்போம், எழுதுவோம். காட்சியில் ஒரு கதை. ஒரு உன்னத நட்பு. கவின் மற்றும் அவனது செல்ல நாய் வீரா இருவரும் ஒரு பெரிய பூங்காவிற்கு விளையாடச் சென்றார்கள். இருவரும் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது கவின் பந்தை ஓங்கி உதைக்க, அந்த பந்து உயரமாக பறந்து சென்று அடர்ந்த புதருக்குள் விழுந்து விட்டது. கவின் புதருக்கு அருகில் சென்று தேடினான். ஆனால் செடிகள் அடர்த்தியாக இருந்ததால் அவனால் பந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஐயோ, என் பந்து தொலைந்து விட்டதே என்று கவின் வருத்தப்பட்டான். அவன் சோகமாக இருப்பதை பார்த்த வீரா உடனே தன் மோப்ப சக்தியை பயன்படுத்தியது. புதருக்குள் புகுந்து அங்குமிங்கும் தேடியது. சில நிமிடங்களில் வீரா மகிழ்ச்சியுடன் வள் வள் என்று குரைத்தது. புதரின் இன்னொரு பக்கத்தில் பந்து இருப்பதைக் கண்ட வீரா அதை தன் வாயால் கவ்விக்கொண்டு ஓடி வந்து கவினிடம் கொடுத்தது. பந்தை கண்டதும் கவினின் முகம் மலர்ந்தது. கவின் வீராவை கட்டி அணைத்து, வீரா, நீ ஒரு புத்திசாலி நண்பர். நீ இல்லை என்றால் என் பந்து கிடைத்திருக்காது என்று பாராட்டினான். இருவரும் மாலை வரை மகிழ்ச்சியாக விளையாடிவிட்டு வீடு திரும்பினார்கள். வினாடி வினா நேரம். கவினும் வீராவும் மாலையில் எங்கே விளையாடிக் கொண்டிருந்தார்கள்? அவர்கள் இருவரும் ஒரு அழகான பூங்காவில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். கவின் ஏன் திடீரென்று சோகமானான்? அவன் உதைத்த பந்து புதருக்குள் மறைந்து விட்டதால் அவனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால்தான் அவன் வருத்தப்பட்டான். அந்த பந்தை வீரா எப்படி தேடி கண்டுபிடித்தது? வீரா தனது கூர்மையான மோப்ப சக்தியை பயன்படுத்தி புதருக்குள் மறைந்திருந்த பந்தை கண்டுபிடித்து கவினிடம் கொண்டு வந்தது. பந்து கிடைத்தவுடன் கவின் என்ன செய்தான்? கவின் மிகுந்த மகிழ்ச்சியோடு வீராவை கட்டி அணைத்துக் கொண்டான். இருவரும் மீண்டும் விளையாடத் தொடங்கினார்கள். இந்த கதையின் நீதி என்ன? நண்பர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம்.